இந்த கதையில கல்யாண பொண்ணு அவ ரூம்ல உட்காந்துருக்கா, மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்கா. ஃப்ரெண்டை கூட திட்டி மூஞ்சியை காமிச்சு வெளில அனுப்பிச்சிடுறா. மாப்பிள்ளை பையனா அந்த பொண்ணை பார்க்கறதுக்கு வரும்போது உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சு, நீ என்ன என்னோட போட்டோவை பார்த்துட்டு ஓகே சொல்லிட்ட, நான் எனக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கூட நீ கேட்கலையேன்னு சொல்லி திட்டுறா. அவனும் சொல்றான், நான் கல்யாணத்துக்கு முன்னாடி உன்னை ஒரு தடவையாவது பார்க்கணும்னு நினைச்சேன், ஆனால் அதுக்கான வாய்ப்பே இல்லை, சரிட்டா கல்யாணத்துக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க, இப்போ நான் என்ன பண்றது நீயே சொல்லுன்னும் போது அந்த பொண்ணு சொல்றா, பின்கதவு திறந்தா இருக்கு, நீ ஓடி போயிரு, அப்போதான் இந்த கல்யாணம் நிற்கும்னு சொல்றா. அதுக்கு ஹீரோ சொல்றான், இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த கல்யாணத்தை நடத்துறோம், வேணா நீ ஓடி போ, என்னாலாம் ஓடி போக முடியாது, நான் இங்கே தான் இருப்பேன்னு உடனே கடைசியில் முடிவு பண்ணி அவங்க 2 பேருமே சேர்ந்து அந்த கல்யாணத்துலேருந்து ஓடுறாங்க. மனக்கோலத்திலேயே ஒரு ஆட்டோவில் உட்காந்துருக்காங்க. 2 பேரும் பேசிக்கிட்டே ஒரு டீ கடையில் போய் உட்காடுறாங்க. அப்போ அந்த பொண்ணு ஹீரோ கிட்ட கேட்குறா, நீ எத்தனை பொண்ணுங்களை லவ் பண்ணியிருக்கேன்னு. நான் ஒரு பொண்ணை கூட லவ் பண்ணதில்லை, நீ எத்தனை பசங்களை லவ் பண்ணியிருக்கேன்னு கேட்டால் அந்த பொண்ணு சொல்கிறா, நான் 5 பேரை லவ் பண்ணேன், கடைசி ஆள் பிரேக்கப் ஆகிற சமயத்தில் தான் நீ ஃபோட்டோ ஓகே பண்ணிட்டேன்னு உனக்கு கல்யாணம் பண்ண வச்சாங்க அப்படின்னு சொல்கிறா. ஹீரோவும் டென்ஷன் ஆகி, சும்மா ஃபோட்டோ பார்த்து ஓகே பண்ணலாம் சொல்லாத, நான் ரொம்ப சிம்பிளான ஆள், வீடு விட்டா வேலை, வேலை விட்டா வீடுன்னு இருப்பேன், ஃப்ரெண்ட்ஸும் ரொம்ப கம்மி தான். அப்போ ஒரு நாள் உன் ஃபோட்டோ காமிச்சாங்க, எனக்கு பார்த்தவொடனே பிடிச்சிருந்தது, நான் ஓகே சொன்னேன், கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு தடவை உன்னை பார்க்கணும்னு நினச்சேன், அறக்க பிறக்க அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டாங்க, இப்போ கூட நீ கூப்பிட்டவொன்னே நான் எதுக்கு வந்தேன்னா அந்த உள்ள எனக்கு குற்ற உணர்ச்சி இருந்தது, அதனால தான் நான் பேசினேன், உனக்கு பிடிக்கலன்னா சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவோன்னு சொல்கிறான். அந்த பொண்ணு சொல்கிறான், நீ எனக்கு ஃபோட்டோ மட்டும் பார்த்துட்டு இப்போ நேரில் வந்துட்டல, எனக்கு பதட்டம் ஆயிடுச்சு, அதனால தான் நான் இப்படி பேசினேன்னு. அதுக்கு ஹீரோ சொல்கிறான், நீ இதுக்கு முன்னாடி 4 பேரை லவ் பண்ணல, அவங்களை நீ கல்யாணம் பண்ணியா? இல்லை அந்த மாதிரி தான், இப்போ இதுக்கு உனக்கு சாய்ஸ் தான், சில டைம் நீ எடுக்கிற முடிவு கரெக்டாக இருக்கும், சில டைம் நீ எடுக்கிற முடிவு தப்பாக இருக்கும், எதனால அது உன் கையில் தான் இருக்குன்னு சொல்லிடுறான். ரிட்டர்ன் நாட்டில் வரும்போது ஹீரோ உருன்னு வரான். அப்போ இந்த பொண்ணு கேட்குறான், ஏன் இந்த மாதிரி இருக்குன்னு கேட்டால், அதான் கல்யாணம் நடக்க போகிறது இல்லைல்ல, நான் என்ன பேசணும்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறான். ஏன் கல்யாணம் நடக்க போகிறது இல்லைன்னு இந்த பொண்ணு திரும்பி திரும்பி கேட்டுக்கிட்டே இருக்கா. இவனுக்கு புரியவே இல்லை. கல்யாணம் வீட்டுக்கிட்ட வந்தவுடனே அந்த பொண்ணு ஹீரோ கிட்ட கேட்குறா, நீ கல்யாணத்தை நிறுத்த போகிற, உள்ளே போய் கடைசியாக ஒரு தடவை என்கிட்ட நீ சந்தோஷமாக இருக்கியாலன்னு மட்டும் கேள அப்படின்னும் போது, என்ன சந்தோஷமாக இருக்கியா இல்லையான்னு கேட்குறான். அதுக்கு அந்த பொண்ணு சொல்கிறா, நான் இல்லை, உன்னை கல்யாணம் பண்ணிட்டா தான் சந்தோஷமாக இருப்பேன்னு சொன்ன உடனே அப்போ தான் புரியுது இந்த பொண்ணுக்கு இவனை பிடிச்சிருக்குன்னு. 2 பேரும் சந்தோஷமாக கல்யாணம் பண்ணிக்கிறாங்க.